ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஜோஸ் vlog. இன்னைக்கு வீஜோஸ் vlog சேனலில் மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ரோஸ்மெரி ஆயில் வீட்டிலே எப்படி ஈஸியான முறையில் நாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரோஸ்மெரி இலைகளை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 52 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்மெரியும் இருக்குது. ட்ரையை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆயிலில் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மெரி கிடைக்கவும் நான் இதையே வாங்கிக்கிட்டேன். இந்த ரோஸ்மெரியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டெம்மோடையே இருந்தது, அது இல்லாமல் வேரும் இருந்தது. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் பாட் பண்ணி வைக்கலாம். அந்த ரோஸ்மெரியை வந்துச்சுன்னா நம்ம பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பாக்ஸில் நான் மண் நிரப்பிக்கிட்டு கீழே ஒரு ஹோல் போட்டுட்டேன், நீர் நிற்காமல் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆயிலுக்காக இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இதில் கொஞ்சமாக மட்டும் ஆயிலுக்கு எடுத்துக்கிட்டு மீதி லீவ்ஸ்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெம்லாம் தனியாக எடுத்துக்கலாம் பாட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரோஸ்மெரியை பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த ரூம் ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. லெமன் மின்ட்ல இருந்து வர ஸ்மெல் எப்படி ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குமோ அதே மாதிரி இருந்தது. இந்த ரோஸ்மெரியை ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, இது டீ போட்டும் குடிக்கும் போது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. இதை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஹேரே இல்லாத இடத்துல கூட புது ஹேர் முளைக்கிறதுக்கு இந்த ரோஸ்மெரி நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரியோட எசென்ஷியல் ஆயில் நார்மலான ஒரு கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது. அதனால் நான் ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மெரி வாங்கி வீட்டிலே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஆயிலுக்கு தேவையான ரோஸ்மெரியை தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஸ்டெம்மும் தனியாக பிரித்து வச்சுட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பாட்டில் இந்த ஸ்டெம்மெல்லாம் வச்சுக்கிறேன். இந்த ரோஸ்மெரி வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பராமரிப்பு தேவைப்படாது. இதை டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதுவும் இல்லாமல் நிறைய வாட்டரும் இதுக்கு விடக்கூடாது. லைட்டாக டெய்லியும் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே நல்லா க்ரோ ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு நல்லாவே இந்த ரோஸ்மெரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எது வருதோ அதை நல்லா பெரிய பாட்டுக்கு மாற்றிடலான் இருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்க ஸ்டெம் எல்லாமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நர்சரி போனோம்னா இந்த ரோஸ்மெரி பிளான்ட் ஒரு 100 ருபீஸ்க்குள்ளேயே கிடைக்கும். இருந்தாலும் எனக்கு இது ஸ்டெம்மோட வந்ததுனால சரி வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வெளியே வச்சிட போகிறேன். அடுத்ததான் நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லே தான் வச்சுருக்கேன். இந்த ஆயில் ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவுமே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 50 ml அளவு நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணங்கிறது ஆமணுக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரோஸ்மெரியை சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ்மெரி ஸ்டெம்மும் ஒன்று இருக்குது, அது கூடயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரோஸ்மெரி எல்லாத்துலேயுமே அதனுடைய சத்துக்கள் இருக்கும். இந்த எண்ணெயில் அது எல்லாமே இறங்கி வரும். அதனால் இருக்கிற ஸ்டெம், லீவ்ஸு எல்லாமே நான் இந்த ஆயிலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தேங்காய் எண்ணெயோடைய பார்த்தீங்கன்னா நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். சப்போஸ் விளக்கெண்ணெய் எனக்கு போட்டால் சேராது அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நாங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி எங்களுக்கு பழக்கம் இருக்குது, அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இதை சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டேன். இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே ஆயில் பொங்கி வருது. இதே நம்ம ஹை பண்ணி வச்சோம்னா அடுப்பை மேலே நல்லா பொங்கி கீழே வழிஞ்சிரும். அதனால் சிம்லேயே வச்சு இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயில் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், நுரை ஒரு 50% அடங்கிருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஆயிலோட நிறமும் பாருங்கள் க்ரீன் கலரில் மாறி வந்திருக்கு. இன்னுமுமே இந்த நுரையெல்லாம் அடங்கி வரணும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தலைமுடி வளர்கிறதுக்காக எந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலுமே அதை 3லேருந்து ஒரு 6 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணாதான் அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம பார்க்க முடியும். ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் இதோட ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது டவுட்டு தான். இப்போ பாருங்கள், ஒரு 90% நுரையெல்லாமே அடங்கிருச்சு. இப்போ டைமும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதனுடைய இலைகளும் கரண்டியில் தொடும் போதே நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. நல்லாவே எசன்ஸ் இறங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாகவுமே
அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், ஒரு நாளைக்கு அப்புறம் ஆயில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கலர் வந்து அப்படியே ஒரு லைட் க்ரீனில் இருக்குது. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, டெய்லியுமே நம்ம ஆயில் வைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக டெய்லியும் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு தான் ஆயில் வைப்பேன் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஸ்கேல்பில் இந்த ஆயில் வச்சு நல்லா ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் எடுத்தாலுமே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இந்த ரோஸ்மெரி ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கேல்பில் ஹேர் இல்லாத இடத்துல கூட நியூவாக ஹேர் வரதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக நல்ல சில்க் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த ரோஸ்மெரி யூஸ் பண்ணி நம்ம ரோஸ்மெரி வாட்டர் கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் ரோஸ்மெரி வாட்டரை விட ரோஸ்மெரி ஆயில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ரோஸ்மெரி வாட்டர் வந்து நம்ம டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக இது பெனிஃபிட் கொடுக்கும். இந்த ரோஸ்மெரி ஆயில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய விலைக்கு விற்கிறாங்க. ஆனால் வீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான முறையில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.